இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எவ்வளோ தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருந்தா. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன் தொடங்கணும்னா குத்து விளக்கு ஏற்றி அந்த ஃபங்க்ஷனை தொடங்குவாங்க. அதே போல ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகள் புதுசா வந்தா விளக்கு ஏற்றி அந்த வீட்டை வாழ வைக்கணும், அல்லது அந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே ஆண்டவரை அறியாதவர்கள் விளக்குக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விளக்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஏற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன், விளக்கு ஏற்றுகிற தேவன். அவர் நமக்கு விளக்கு ஏற்றினாதான் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படி விளக்கு ஏற்றினார்னா நம்முடைய இருள் எல்லாம் வெளிச்சமா மாறிடும். நம்முடைய விளக்கு இன்னைக்கு அணையாம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்முடைய விளக்கை ஏற்றினார். கொரோனா காலத்துல எத்தனையோ விளக்குகள் அணைந்து போய்விட்டது. ஆனா நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதுனா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபை. ஆவியானவருடைய எண்ணெய் அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் நம்மளை எரிய வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விளக்கு அணையாம இருக்க ஆவியானவர் நம்மை உயிர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். விளக்கு ஏற்றினா இருள் போயிடும். நம்முடைய பாவ இருள் நம்மளை விட்டு போயிடும். வியாதி என்ற இருள் நம்மை விட்டு போயிடும். பிரச்சனை என்ற இருள் நம்மளை விட்டு போயிடும். எல்லாம் போயிடும். அதனால ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருடைய விளக்கும் எரியும். ஒரு விளக்கும் அணைந்து போகாது. இந்த விளக்கு இந்த ஆண்டு எரியிறது தொடங்குறது, புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த விளக்கு அணையாமல் ஆண்டவர் இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். ஆண்டவர் இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அதனால நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்கள் விளக்கை ஏற்றுகிறார், உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார். அதனால இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. 1-2 காரியத்தை இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாக நான் சொல்லி முக்கிய செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் என்ற அந்த ஸ்திரீ அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. ஒரு பெண் கல்யாணம் ஆகி போற இடத்துல தான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அன்னாள் அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா எல்கானா. எல்கானா என்ற அந்த ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஒய்ஃப், 2 மனைவி, அன்னாள் 1, பெனிலாள். இந்த பெனிலாளுக்கு குமாரர்கள் இருந்தாங்க, குமாரத்திங்க இருந்தாங்க. ஆனா அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. இந்த அன்னாள் புருஷனால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவள். ஆனா தேவன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. அங்கே ஆசாரியர்களுக்கு முன்னதாக பலி செலுத்துவாங்க, திரும்பி வந்துருவாங்க. எத்தனை வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்தே போயிருப்பாங்க. வருஷந்தோறும் போவாங்க. ஏன்னா வருஷந்தோறும் போகும்போதெல்லாம் இவ என்ன பண்ணுவா, இந்த பெனிலாள் இந்த அண்ணால மனம் கிளேச அடையும்படி செய்வா, வேதனைப்படுத்துவா, சண்டை போடுவா.
2 பங்கு அந்த புருஷன் கொடுத்தாலும் அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணாளுக்கு 2 பங்கு கொடுத்தாலும் அது அவளுக்கு மனசை திருப்தி படுத்தவில்லை. ஏன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை என்ற குறையோடு வாழ்ந்து கொண்டிருந்தா. அவளுடைய வாழ்க்கையை இருண்டு போய் கிடந்தது. ஏன்னா அவ கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுல சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்சு அவங்க பெற்றோர் அந்த அண்ணாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா புருஷ வீட்லயும் அவ சந்தோஷமா இல்லை. அதற்கு என்ன காரணம்? அவளுக்கு பிள்ளை இல்லை. ஏன்னா அவ விளக்கு இன்னும் எரிய ஆரம்பிக்கவில்லை. அவளுடைய விளக்கு எரியாம இருக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கை இருளா இருந்தது. தேவன் நினைத்தருளவில்லை. தேவன் அவள் விளக்கை ஏற்றவில்லை. வருஷா வருஷம் போறாங்க, வருஷ வருஷம் பலி செலுத்துறாங்க, திரும்பி வராங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அவ தீர்மானம் பண்ணிட்டா, இனி என்னால பொறுக்க முடியாது, இனியும் இந்த சக்காலத்தி என்னை திட்டிக் கொண்டிருக்கிறது என்னால் சகிக்க முடியலன்னு சொல்லி தன்னுடைய மன கிளேசத்தை அது வரைக்கும் வருஷ வருஷம் வந்து ஆலயத்து வாசல் வரைக்கும் வந்து திரும்பி திரும்பி போனவங்க, அன்னைக்கு அவ என்ன செஞ்சிட்டா, அந்த குறிப்பிட்ட வருஷத்துல ஆலயத்து உள்ள நுழைஞ்சிட்டா. அல்லேலூயா. ஆலயத்து உள்ள நுழைஞ்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றா. தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றா. தன்னுடைய மன கிளேசத்தை ஊற்றி அவ தன்னுடைய எல்லா அந்த அங்கலாய்ப்பு தவிப்பு எல்லாவற்றையும் அவ வெறித்தவளை போல ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி ஜெபிச்சுட்டு, அப்ப அந்த ஏலி என்ற ஆசாரியன் கூட கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் தான் வெறிச்சிருப்ப? ஆண்டவனே, நான் வெறிக்கவில்லை, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. அவ தன்னுடைய நிலைமையை சொல்றா. இது போல எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளைய தேவன் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளைய கூட நான் தேவனுக்கே கொடுத்துருவேன், என் நிந்தா மாறின போதும், பிள்ளை இல்லை என்ற மலடி என்ற பேர் மாறினா போதும். இந்த உலகத்துல பிள்ளையை கொடுக்கிறவர் தேவன் தான். அவர் நினைச்சதான் நமக்கு பிள்ளை கிடைக்கும். தேவன் தான் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இவ என்னைக்கு ஆலயத்துக்கு உள்ளே போய் அவ ஜெபம் பண்ணாலோ, அத்தனை வருஷமா ஆலயத்து உள்ள போவாதவ அந்த குறிப்பிட்ட வருஷம் தாங்க முடியாம ஆலயத்துள்ள போயிட்டா, அழுதா, ஜெபம் பண்ணா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க பேருக்கு வந்தாவெல்லாம் உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆலயத்து உள்ள வந்தாலும் தேவனை நாம் தொட வேண்டும், அவருடைய மனதை நாம் தொட வேண்டும், அவருடைய மனதை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும். அன்னாள் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவ விளக்கை ஏற்றினார். ஒரு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அவளுடைய நிந்தை மாறினது, அவளுடைய அவமானம் நீங்கினது, அவளுடைய அது வரைக்கும் அவளுடைய சக்காலத்தை திட்டின திட்டுகள்லாம் நிறுத்தப்பட்டது. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டா. அவளுடைய இருள் நீங்கி அவ வாழ்க்கையில ஒரு வெளிச்சம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை அறியாதவர்கள் அந்த நாட்டுல கிடையாது. தான் முதல் பெயர் சபை வரையில சாமுவேல் தீர்க்கதரிசினா எல்லாரும் பயந்தாங்க. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் அந்த அன்னாளின் ஜெபத்தை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றுகிற ஒரு நாள். உங்க வாழ்க்கையில விளக்கேற்றுவார். எவ்வளவு நாள் நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளக்கேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்கு சென்றிருந்தார். அந்த ஆலயத்துல 18 வருஷமாய் கூனியாய் ஒரு ஸ்திரீ இருந்தா. ஆனா அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் இயேசு கண்ணில் அவ பட்டா. கூனியாய் இருந்தவளுடைய கட்டை இயேசு அவிழ்த்தார். அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை ஆண்டவர் இயேசு ஏற்றினார். ஒளியை ஏற்றி அவள் இருளை நீக்கினார். அன்னாளுடைய இருளை நீக்கி ஒளி ஏற்றினார். குழந்தை கொடுத்தார். மொத்தம் 6 பிள்ளைகள். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 21 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா
3 குமாரர் பிறந்தாங்க, 2 குமார்த்திகள் பிறந்தாங்க. சாமுவேலோடு சேர்த்து மொத்தம் 6 பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இப்படிதான் ஆசீர்வதிப்பார். மலடியா இருந்த நிந்த நீங்கினா போதும், ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை உமக்கே தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணின அவளுடைய வாழ்க்கையில 6 பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்தார். அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய கணக்கு தப்பான கணக்கு, ஆனா ஆண்டவருடைய கணக்கு பெரிய கணக்கு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ இந்த வருஷத்தோட நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, பல ஆண்டுகள் வாழ உங்களை ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். ஐயோ இந்த பிரச்சனை இதோட போயிட்டா நல்லா இருக்கும். இல்ல, ஆண்டவருக்காக நீங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் முதல், 2 சாமுவேல் 21 15ஆம் வசனம் முதல் நீங்க 17ஆம் வசனம் வரையில நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா, தாவீது யுத்தத்துக்கு போகிறார். தாவீது யுத்தத்துக்கு போகிற நேரத்துல அங்க ஒரு ராட்சதன் அவன் என்ன செய்தான் சொன்னா, தாவீதை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்று இருந்தானா. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். 15ஆம் வசனத்திலிருந்து, பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபேனாப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். அன்னைக்கு ஆண்டவர் மட்டும் தாவீதை காப்பாத்தலன்னு சொன்னா இஸ்ரவேலின் விளக்கே அணைந்து போயிருக்கும். தாவீது செத்து போயிருந்தா இஸ்ரவேலர்கள் அனாதைகளாய் விடப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே, அதற்கு என்ன காரணம்? உங்க பிள்ளைகள் அனாதையா போய் விடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் உங்க விளக்க அணைக்காம வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி, அதனால உங்க விளக்கு அணையாம இருக்கு. அன்னைக்கு தாவீதுடைய விளக்கு அணையாம இருப்பதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களை மனதில் வச்சு, அதுவும் ராட்சதன் 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டி, அவ்வளவு பெரிய ஈட்டியை வச்சு குத்துறதுக்கு வரான். புது பட்டயம் அறையில வச்சு கட்டி வச்சிருக்கிறான். தாவீதை வெட்டணும்னு வந்தவன், அதுவும் ராட்சதன். அந்த நேரம் பார்த்து செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியா வந்து தாவீது விடாய்த்து போயிட்டான். அவ்வளவுதான், தோத்து போயிட்ட கணக்கு தான். எதிரியால வெட்டப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனா இவன் உதவியா வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டு தாவீதை காப்பாற்றினான். இஸ்ரவேலின் விளக்கு அணையாமல் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. தாவீதுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இதற்கு காரணம் தேவன் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது போற இடமெல்லாம் தாவீதை காப்பாற்றினார். தாவீது சென்ற இடத்திலெல்லாம் உயிரை காப்பாற்றினார். உன் உயிர் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். தேவன் நமக்கு கொடுத்தது உயிர் பிச்சை. அல்லேலூயா. நம்முடைய விளக்கு அணைந்து போக கூடாதுன்னு சொல்லி நமக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். ஏன்னா கொரோனா காலத்துல மூட்டை முட்டையா கட்டி போட்டாங்க, மூட்டை முட்டையா எரிச்சாங்க மனுஷரை. மிருகத்தை விட மோசமா மனுஷ உடல்களை இந்த உலகம் முழுவதுமாக எரித்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனாங்க. ஆனா அதுல நம்ம மரிக்காம உயிரோடு இருந்திருக்கோம். பாத்தீங்களா? அதற்கு என்ன காரணம்? நம்ம விளக்க ஆண்டவர் கொளுத்தி எரிய விட்டிருக்கார். நம்ம விளக்க அணைந்து போகாம இருக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியத்தை செய்யறதுக்காக தான் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். அதனால சாதாரணமான ஆட்கள் நீங்க கிடையாது. மூணாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 42 வசனம் வரையில பார்த்தீங்கன்னு சொன்னா, தெற்கால் என்று கிரேக்க மொழியிலே அர்த்தம் கொள்ளப்படுகிற
தபித்தாள், யூத மொழியில தபித்தாள் என்ற அந்த ஒரு சீஷி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே யோப்பா பட்டணத்திலே இருக்கக்கூடிய விதவைகள், ஏழைகள், இவங்க எல்லாருக்கும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாங்க. அநேகர் தங்கள் வாழ்க்கையில நல்லா இருக்கும் பொழுது மற்றவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. கஷ்டப்படும் போதுதான் ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் போவாங்க. ஆனா இந்த அம்மா இவங்க நல்லா இருக்கும் பொழுது, இவங்க விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவங்க விளக்கெல்லாம் ஏத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுறவங்களை எல்லாம் வாழ வைக்கிறாங்க, ஏழைகளை வாழ வைக்கிறாங்க, திக்கற்றவர்களை வாழ வைக்கிறாங்க, விதவைகளை வாழ வைக்கிறாங்க. இவங்க உயிரோடு இருந்த காலத்துல, உயிரோடு இருக்கிற காலத்துல தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தாங்க. ஒரு நாள் வியாதிப்பட்டு மரிச்சு போயிட்டாங்க. மரிச்சு போன உடனே பக்கத்து ஊர் லித்தா ஊர் என்ற ஊர்ல பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே 2 பேரை அனுப்பிச்சு பேதுருவை கையோடு கூட்டு வர சொல்றாங்க. பேதுரு வந்த உடனே அவரு என்னன்னே தெரியாம வராரு. வந்தா செத்து போன அந்த தபித்தால குளிப்பாட்டி கடத்தி வச்சிருக்கிறாங்க மேல் வீட்டுல. பேதுரு வந்த உடனே பேதுருவை சுத்தி விதவைகள் எல்லாம் நின்னு, ஐயா நம்ம தைச்சு கொடுத்த அங்கிகளை பாருங்க ஐயா, ஐயா இந்த அம்மா கொடுத்த வஸ்திரங்களை பாருங்க ஐயா, அழறாங்க. இவங்க செத்து போயிட்டாங்க ஐயா, செத்து போயிட்டாங்க. இப்படிதான் நம்ம அழுவோம், அப்படிதான் அவங்களும் அழுது இருப்பாங்க. அப்ப பேதுரு பார்த்தாரு, சரி நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி, தபித்தாலே எழுந்திரு. உடனே அந்த அம்மா உயிரோடு எழுந்துட்டாங்க. அணைஞ்சி போன விளக்கு திரும்ப எரிய ஆரம்பிச்சு விட்டது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா! இன்னைக்கு அணைந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் உங்க விளக்கை ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க விளக்கை ஏற்றுவார். தபித்தால் அணைஞ்சு போன விளக்க திரும்ப உயிர் கொடுத்து விளக்கு ஏற்றாரு. இருள் நீங்கி விட்டது, மரண இருள் நீங்கி விட்டது. உங்க வாழ்க்கையில வியாதி என்ற இருள் இருக்கா? கடன் பிரச்சனை என்ற இருள் இருக்கா? ஏதோ போராட்டம், சத்துரு போராட்டம் அல்லது மனுஷர் போராட்டம் என்ற இருள் உங்க வாழ்க்கையில இருக்கா? இன்னைக்கு இருளை நீக்கி உங்க வாழ்க்கை வெளிச்சமாக்குகிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த தபித்தாளை உயிரோட எழுப்பினார். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? திரும்ப திரும்ப செஞ்ச வேலையே செய்வாங்க. என்ன வேலை? விளக்கு ஏத்துவாங்க. மற்றவங்க வாழ்க்கையில விளக்கு ஏத்துவாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, திரும்ப நற்கிரியை செய்வாங்க, திரும்ப அங்கிகளை செச்சு கொடுப்பாங்க, திரும்ப வஸ்திரங்களை கொடுப்பாங்க, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் உதவி செய்வாங்க. மற்றவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துவாங்க, விளக்கு ஏத்துவாங்க. இப்படி விளக்கு ஏற்றுவங்க அவங்களதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அவங்க மரித்தாலும் பிழைப்பாங்க. நீங்க மற்றவங்க வாழ்க்கையில விளக்கேற்றவங்களா இருக்கிறீங்களா? உங்களை தான் நீங்க மரிச்சாலும் அவர் உயிரோட திரும்ப எழுப்புவார். நீங்க செத்து போனோம்னு அவர் விரும்பவே மாட்டார். அதனாலதான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில அழிந்து போகிற இந்த உலக பொருட்களினாலே நண்பர்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை எரிவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! அதனால இந்த உலகத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்.